வெளிநாடுகளில் வாழ்கின்ற புலம்பெயர் மக்களாகிய எங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வருமா? நாங்கள் இந்த நாடுகளில் வசிக்க முடியாமல் போகின்ற ஒரு நிலைமை வருமா, அல்லது இங்கிருந்து வெளியேற்றப்படுவோமா? இது போன்ற பல கேள்விகள் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு கொண்டே வருது. இந்த கேள்விக்கான பதில்கள் என்னன்றதை இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாளைக்கு முதல் கடந்த சனிக்கிழமை லண்டனில் தலைநகர் லண்டனை அதிரும்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணி யாரால் நடத்தப்பட்டது சொன்னால், சுருக்கமாக சொல்லப்போனால் வெள்ளையின மக்களால் நடத்தப்பட்டது. அதாவது பிரித்தானியர்கள், பிரித்தானியா குடிமக்கள், பிரித்தானியாவினுடைய நிரந்தரவாசிகள் இருப்பினும் தானே வெள்ளையின மக்கள், அவர்களால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தான் இங்கே இருக்கக்கூடிய குடியேறிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். 1,50,000 பேர் வரையிலும் கூடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1,20,000 30,000 வரையான அந்த ஒரு ரேஞ்சில் மக்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டார்கள். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய நாடுகள் எல்லாம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்த நாங்கள் வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே வெள்ளையின மக்கள் இங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டு மக்களுக்கு எதிராக வெளிநாட்டு மக்கள் வெளியேற்றப்படணும், அவர்களுடைய வரவு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நிறைய கோரிக்கைகளை வச்சு, சுருக்கமாக சொல்ல போனால் வெளிநாட்டினரே வெளியேறுங்கள் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை வைத்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இது இங்கே லண்டனில் மட்டுமில்லாமல் இப்போ ஒரு அண்மை காலமாக கடந்த ஒரு 5-10 வருடங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தின் பல்வேறு இடங்களில், அது அமெரிக்காவாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம், எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இந்த மாதிரி கருத்துக்களை பரப்புகின்ற கட்சிகள் வளர்ந்து கொண்டு வருதுன்றது மறக்க முடியாத கசப்பான உண்மை. அவர்கள் வளர்ந்து ஆட்சியை பிடிப்பார்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இந்த மாதிரியான சித்தாந்தங்களை பரப்புகின்ற கட்சிகள் எல்லா நாடுகளிலும் வளர்ந்து வருகிறார்கள் என்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கான ஜனாதிபதியாக வந்த பிறகு அவர் சொல்லிக் கொண்டு வர விஷயங்கள், அவர் இந்த குடியேறிகளுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே மிக கடுமையாக இருக்குது. எனவே அது ஏனைய நாடுகள் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த லண்டன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடக்கிறதால புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு ஏதேனும் ஆபத்தா, நாங்கள் இங்கே வசிக்கிறதுல ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி அது சம்பந்தமாக பார்ப்போம். ஒரே சொல்லில் பதில் சொல்றதாக இருந்தால் உடனடியாக எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்றதான் இப்போ இருக்கக்கூடிய ஆறுதலான விஷயம். ஏன் உடனடியாக எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்று சொல்றேன்னு சொன்னா, அப்ப எதிர்காலத்தில் ஒரு ஆபத்து பெறுமான்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. முதல்ல நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இந்தெந்த நாடுகளில் நாங்கள் வசிக்கிறது, உதாரணமாக இங்கே லண்டனில் வசிக்கிறது சட்டவிரோதம் இல்லை. இப்போ நாட்டுக்குள்ள விரைக்குள்ள பெரும்பாலான ஆட்கள் குடியேறிகள் சட்டவிரோதமான வழிமுறைகளை பயன்படுத்தி தான் நாட்டுக்குள்ள வாரது. அது இந்த நாட்டு அரசாங்கத்துக்குமே தெரியும். ஏதாவது கள்ள பாஸ்போர்ட்ல வாரது அல்லது படகுல ஏறி வாரது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்டவிரோதமான முறையில் தான் நாட்டுக்குள்ள என்ட பண்றோம். ஆனால் வந்த உடனே எங்களுடைய பிரச்சனையை சொல்லி, எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி, நான் இதுதான், நான் இப்படித்தான் சொல்லி விளங்கப்படுத்தி, பிறகு சட்டத்துக்குள்ள நாங்கள் உட்படுறோம், சட்டபூர்வமாக எங்களை மாற்றிக்கொள்றோம். பிறகு காலப்போக்கில் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக நாங்கள் மாறுறோம். இதுதான் அந்த ப்ரொசீஜர். எனவே நாங்கள் இங்கே வசிக்கிறது, இங்கே வேலை செய்கிறது, இங்கே வீடு வாங்குறது, மற்ற வேலைகள் எல்லாம் செய்கிறது எதுவுமே சட்டவிரோதம் கிடையாது. அது இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டதுதான். அது மட்டும் இல்லாமல் பிரித்தானியாவினுடைய சட்டத்திலேயே இருக்குது, வெளிநாட்டில் இருந்து ஆட்களை எடுக்கணும், நிறைய தொழிலாளர்களை அதிகரிக்கணும் என்று சொல்லி நிறைய நோக்கங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுது என்று சொன்னால், 1951ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அகதிகளுக்கான சட்டம். ஏதேனும் ஒரு 3ஆம் உலக நாட்டிலேயோ அல்லது ஏதாவது ஒரு நாட்டில் அந்த வல்னரபிள் கண்ட்ரிஸ் என்று சொல்லுவோம், பாதிக்கப்படுற நாடுகள், அந்த நாடுகளில் உள்நாட்டு பிரச்சனை காரணமாக யாராவது ஒரு குடிமகன் அங்கே ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்குள்ள இந்த பாதுகாப்பான மேற்கு நாடுகள், வல்லரசு நாடுகள் அந்த மக்களை பாதுகாக்கணும், அடைக்கலம் கொடுக்கணும் என்று சொல்லி இந்த அகதிகளுக்கான சட்டம் 1951ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அது இருக்குது. எனவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டவிரோதமாக எதுவுமே இல்லை, எல்லாமே சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இந்த நாட்டுக்கு வரணும் என்றது, வருவோம் என்றது இந்த நாடுகளுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு இங்கே இருக்குது. இத்தனை வருஷம் இத்தனை பேர் இன்ன நாடுகளிலிருந்து வருவார்கள் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தெரியும். அப்படித்தான் நாங்கள் இங்கே குடியேறி இருக்கிறோமே தவிர இந்த நாட்டுக்கு எதிராக சட்டவிரோதமாக இங்கே நாங்கள் குடியேறவில்லை. எனவே இந்த ஒரு அடிப்படையில் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதன் மூலம் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் இல்லை, உடனடியாக இந்த பிரச்சனையுமே வராது. இந்த நாடுகளினுடைய சட்டம் எங்களை பாதுகாக்கும் என்றதான் எங்களுக்கு உடனடியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய
முக்கியமான ஆறுதல். அப்ப எங்களுக்கு எப்ப பிரச்சனை வரும் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தீவிரமான வலதுசாரி கொள்கைகள் உள்ள கட்சிகள் இருக்குதானே, வெளிநாட்டவரை வந்து கட்டுப்படுத்தணும், நாட்டை விட்டு வெளியேற்றணும் சொல்லி, இப்ப ட்ரம்ப் மாதிரி கொள்கை உள்ள கட்சிகள் வந்து இங்க ஆட்சியை பிடிக்குமாக இருந்தால், அவர்கள் ஆட்சியை பிடிச்சு சட்ட மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வருவார்களாக இருந்தால், அதுவும் உடனடியாக எல்லாம் கொண்டு வர முடியாது. ஒரு சட்டத்தை வந்து திருத்துறதாக இருந்தாலும், சட்டத்தை வந்து மாற்றுறதாக இருந்தாலும், அதுக்கு நிறைய விவாதங்கள், வாக்கெடுப்புகள், பாராளுமன்றத்தில் வந்து பல விதமான ஆய்வுகள், இனி ஊடகங்களில் வந்து நிறைய ஆய்வுகள் என்று சொல்லி அது பெரிய நீளமான ஒரு ப்ரொசீஜர்ஸ். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரித்தானியா வெளியில் வரதுக்கு எத்தனையோ பாடுகள் பட வேண்டியிருந்தது, எத்தனையோ விவாதங்கள் எவ்வளோ காலங்கள் வந்து இழுபட்டது. எனவே சட்ட மாற்றம் ஒன்று கொண்டு வருவதற்கு அவ்வளவு இலகுவாக கொண்டு வர முடியாது. அப்படி ஏதாவது சட்ட மாற்றம் கொண்டு வரப்பட்டு அந்த சட்ட மாற்றத்தில் என்னென்ன விஷயமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றலாம் நாங்கள் பார்த்து அந்த சட்டம் அது நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அதுக்கு பிறகுதான் நாங்கள் யோசிக்கணும், ஓஹோ பிரச்சனை ஒன்று வரப்போது போல கிடக்குன்னு சொல்லி அது வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இப்போ இருக்கிற எல்லா சட்டங்களுமே வந்து எங்களுக்கு சாதகமானதாகவும் எங்களை பாதுகாக்கிறதாகவும் இருக்குது. நாங்கள் இந்த நாட்டுக்கு சட்டவிரோதமான முறையில் வந்தாலுமே கூட எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு விரைவாக என்ன செய்கிறோமோ ஏது செய்கிறோமோ மிக மிக விரைவாக இந்த நாட்டினுடைய சட்டபூர்வமான குடிமக்களாக நாங்கள் மாறிடணும், இந்த நாட்டு மொழியை படிக்கணும், சட்டத்திட்டங்களை படிக்கணும் என்று சொல்லி எல்லா வேலைகளையும் செய்து சட்டபூர்வமாக மாறிட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் வந்த காலத்தில் இருந்து ஏதோ ஒரு காரணத்தால் வந்து சட்டத்துக்கு புறம்பாக இல்லீகல் என்று சொல்லுவோம், சட்டத்துக்கு புறம்பாக இங்கே தங்கியிருப்பமாக இருந்தால் அப்போ எங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அது தவிர்க்க முடியாதது. லண்டன்ல கடந்த சனிக்கிழமை நடந்த இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கான பின்னணி காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட லண்டன் நகரமே அதிர்ற அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் வந்து நிறைய வன்முறைகள் எல்லாம் நடந்து 20க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து காயமடைந்தார்கள். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறியது. இதற்கான பின்னணி காரணம் என்னென்னு சொன்னால், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இங்கிலாந்துல மட்டுமில்லாமல் வேற வேற ஐரோப்பிய நாடுகளுக்கும் அது பொருந்தும். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் இருக்கு தானே, இப்ப தலைநகர் லண்டனாக இருக்கலாம் அல்லது ஏனைய நகரங்கள், அந்தந்த நகரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளை இன மக்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சமாக குறைஞ்சொண்டு போகுது. பெரிய பெரிய நகரங்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெள்ளை இன மக்களை பார்க்கவே முடியாது, அது அரிதாகத்தான் பார்க்க முடியும். என்று சொன்னால் அவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சொண்டு போகுது. மாறாக வெளிநாட்டு ஆட்கள் வந்து, நாங்கள் மட்டுமில்லை வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக, இந்த ஏரியா எங்களுக்கு அந்த ஏரியா உங்களுக்கு என்று சொல்லி ஏரியா வைஸாக எல்லாரும் போய் பிடிச்சு அங்கே வீடுகளை வாங்கி கடைகளை வாங்கி பிஸ்னஸை டெவலப் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவாக கிட்டத்தட்ட ஆக்கிரமிச்சு கொண்டு வாரம். இது அவர்களுக்கு பிடிக்காது தானே, உண்மைதானே? எனவே அது அவர்களுக்கு அது பிடிக்காதுன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு இது அவர்களுடைய நிலம். இங்கே வந்து நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவை வந்து பிடிச்சு கொண்டு வர்றது வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் சட்டம் வந்து எங்களுக்கு சார்பாக இருக்கின்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்படி நாங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக பிடிச்சு அங்கே வீடுகளை வாங்கி கடைகளை போட்டு சொத்துக்களை வாங்கிக்குள்ள என்ன நடக்குன்னு சொன்னால், இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களினுடைய விலைகள் வந்து அதிகரிக்குது. சாதாரணமாக ஒரு வீட்டினுடைய வாடகை வந்து 1000 பவுண்ட்ஸ் என்று சொன்னால் ஒரு காலத்தில், இப்போ நாங்கள் வந்து அதுக்கு போட்டி போட்டு நிறைய பேர் வந்து போட்டி போட்டு அதை 1500 மாற்றி பிறகு 1900 மாற்றி 2000 கொண்டு விடுவோம். அதே மாதிரி ஒரு வீடு வாங்குறதாக இருந்தாலும் கூட அதனுடைய விலைகள் வந்து தாறுமாறாக அதிகரித்து கொண்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் வாய்ப்புகள், தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தனியாக வெள்ளையின மக்கள் மட்டும் தான் இங்கே இருக்கணும் மட்டும் சொன்னால் அவர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். ஆனால் நாங்கள் வெளிநாட்டாக்கள் நிறைய பேர் இருக்கிறபடியால் நாங்கள் வந்து இனியிலண்ட ஃப்ளெக்சிபிளாக வந்து வேலை செய்வோம். ஒரு நாளைக்கு நாங்கள் 16 மணித்தியாலம் கூட வேலை செய்யணும்னு சொன்னால் வேலை செய்வோம். சம்பளமும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவோம். எனவே இந்த மாதிரி ஒரு மணித்தியாலத்துக்கு வந்து 12 பவுண்ட்ஸ் 13 பவுண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு மணித்தியாலத்துக்கு 6 பவுண்ட்ஸுக்கும் 5 பவுண்ட்ஸுக்கும் வேலை செய்யறதுக்கு ஒரு இடத்துல ஆட்கள் இருக்கும்போது எப்படி அந்த வெள்ளையின மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் என்றதான் அவர்களுடைய பிரச்சனை. கிடைக்கவே கிடைக்காது. எந்த ஒரு முதலாளியும் வந்து யார் குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் வேலை கொடுப்பார்கள் தானே. எனவே அப்படியான ஒரு பேக்ரவுண்டில் வந்து அதிக சம்பளத்தை கேட்கிற ஆட்களுக்கு வந்து வேலை கிடைக்காது. இதனால வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை என்று சொல்லி ஏராளமான பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கு. அதனால வந்து ஏராளமான வெள்ளையின மக்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள்ல இருந்து இடம்பெயர்ந்து உண்மையை சொல்ல போனால் நாங்கள் எங்களுடைய நாடுகளில் எப்படி இடம்பெயர்ந்தோமோ அதே மாதிரி வருஷம் இடம்பெயர்ந்து போகிறார்கள் இந்த வெள்ளை இன மக்கள். உதாரணமாக இப்ப லண்டன் இருக்கு தானே, லண்டன்ல வந்து பெருநகர பகுதி இருக்கு தானே, கிரேட்டர் லண்டன். இந்த கிரேட்டர் லண்டன்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக 1,20,000
29,200 பேர், 1,29,200 வெள்ளை இன மக்கள் வந்து இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு போகிறார்கள் என்று சொல்லி இந்த புள்ளி விவரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேட்டர் லண்டன் பகுதியில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் வந்து வெள்ளை இன மக்களுடைய எண்ணிக்கை வந்து வெறும் 37% மட்டும்தான். இது வந்து ஒரு மிக அதிர்ச்சி ஊட்டும் ஒரு ரிப்போர்ட். 50% கூட இல்லை. இந்த நாட்டினுடைய குடிமக்கள் வெள்ளை இன மக்கள் வந்து இந்த கிரேட்டர் லண்டன்ல, தலைநகர் லண்டன், லண்டன் வந்து அவர்களுடைய தலைநகரம், அங்க வந்து 50% மக்கள் கூட இல்லை என்றது மிகவும் அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட். வெறும் 37% மட்டும்தான். எனவே இந்த மாதிரியான செய்திகளை வாசிக்கக்குள்ள, இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸை வாசிக்கக்குள்ள கட்டாயம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு, நாட்டு பெற்றுள்ள மக்களுக்கு, இந்த தீவிர வலதுசாரி கொள்கை உள்ள மக்களுக்கு வந்து அது கட்டாயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு கவலையை ஏற்படுத்தும், ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். இப்ப நான் அவர்கள் சார்பாக சொல்றேன் என்று சொல்லி அப்படி இல்லை, அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணணும். எதற்காக இந்த போராட்டங்களை நடத்துகிறார்கள், அவர்கள் என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறார்கள் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக் கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அவர்களோட தான் சேர்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லாரும் ஒன்றா தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பக்கத்தில் இருக்கிறார்கள் என்ன நினைக்கணும்ன்றதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்க தானே வேணும். அதனால சொல்றேன், 37% மக்கள் இந்த கிரேட்டர் லண்டன்ல இருக்கிறார்கள் எனும் போது இது வந்து கிரேட்டர் லண்டனுக்கு மட்டுமில்லாமல் இங்க இருக்கக்கூடிய ஏனைய பெரிய பெரிய நகரங்களுக்கும் பொருந்தும். அதே போல ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஏனைய பெரிய பெரிய நகரங்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னு சொன்னா அந்தந்த நகரங்களில் வந்து வெள்ளை இன மக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போகுது. இது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கிரேட்டர் லண்டன் எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே சின்ன சின்ன பிரிவுகள் இருக்குன்னு தானே, அதை சொல்கிறது வட்டாரங்கள் என்று சொல்கிறது. இப்போ எங்களோட ஊரில் வந்து வட்டாரங்கள் இருக்கிற மாதிரி இங்கே வந்து வட்டாரங்களை சொல்கிறது போரோஸ் என்று சொல்லி, ஒவ்வொரு போரோவிலையும் வந்து அந்த போரோ வயசாக கணக்கெடுத்து பார்க்கக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில போரோக்களில் வந்து வெள்ளை இன மக்களே இல்லையா, வெள்ளை இன மக்களே கிடையாது என்று சொல்லப்படுது. அந்த அளவுக்கு வெளிநாட்டினர் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறார் என்று சொல்லி. எனவே அதன் காரணமாகத்தான் இந்த மாதிரியான போராட்டங்கள் நடக்குது, இந்த மாதிரியான எதிர்ப்புணர்வுகள் வந்து எல்லா இடமும் பரப்பப்படுவதை ஒழிய இதனால உடனடியாக எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எதிர்காலத்தில் வந்து சட்டங்கள் ஏதாவது மாற்றப்படுமாக இருந்தால் அப்பதான் நாங்கள் கவலைப்பட வேண்டி வரும். எனவே முடிஞ்ச வரைக்கும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு வந்துக்கிறோம், இந்த நாடு எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்குது, இந்த நாட்டுக்கு விசுவாசமாகவும் இந்த நாட்டுக்கு உண்மையாகவும் இந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்றதான் நாங்கள் செய்யக்கூடிய முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.